மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். டவுன்வர்ட் ஆவரேஜிங் எங்க ஃபெயில் ஆகும்? நிறைய பேர் ஒரு கம்பெனி ஒரு பிளேஸ்மெண்ட் மூலமாக கேபிட்டல் ரைஸ் பண்ணும்போது அந்த பிளேஸ்மெண்ட் விலை ஒரு நியாயமான விலைன்னு ஆட்டோமேட்டிக்காக கன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பிளேஸ்மெண்ட் ப்ரைஸே விலை உயர்வுக்கு அப்புறம் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. நிறைய கம்பெனிஸில் என்ன நீங்கள் பேட்டர்னாக பார்ப்பீங்கன்னாக்கா, நிறுவன விலை கிடுக்கிட்டுன்னு ஏறும், ஏறி ஒரு பீக்கை டச் பண்ணும். அந்த பீக்லேருந்து ஒரு 10% விலை குறைச்சி பிளேஸ்மெண்ட் நடந்துடும். அது QIP-ஆக இருக்கலாம், ப்ரமோட்டர் பிளாக்காக இருக்கலாம், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம். எல்லாமே அந்த ஹைக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையே ஒரு உருவாக்கப்பட்ட குறியீடு அப்படின்னு உறுதியாக சொல்லுவேன். யார் உருவாக்குகிறார்ன்ற சர்ச்சைக்குள்ளே போக வேண்டாம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ மேனுஃபேக்சர்டு பீக். ஸோ அந்த குறியீடு உன் மைண்டில் ஆங்கர் ஆகிடுன்னு யார் உருவாக்குறன்னா அவனுக்கு நல்லா தெரியுது. ஓகே, இந்த ப்ரைஸ் 52 வீக் ஹை நிறைய பேர் மைண்டில் ஆங்கர் ஆகிடும். இதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டில் நம்ம பிளேஸ்மெண்ட்டை பண்ணிடலாம் ஈஸியாக அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை பார்த்து ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறான், இதுதான் 52 வீக் ஹை, இதுதான் பிளேஸ்மெண்ட் ப்ரைஸ், இதுலேருந்து ஒரு 4-5% கீழே வந்தால் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடணும்னு நினச்சி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த ப்ரைஸோட ஆங்கர் பண்ணி ஒரு 10% பிளேஸ்மெண்ட் ப்ரைஸு கீழே வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய வாங்கிடுறாங்க. 20% கீழே வரதுக்குள்ள நிறையவே வாங்கிடுறாங்க. இதில் இந்த பயஸுக்கு பேர் என்னன்றதை சொல்கிறேன், ஆங்கரிங் பயஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ஆங்கரிங்னால இந்த விலையோடு நீங்கள் ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணிடுறீங்க, ஒரு முடிவு எடுத்துறீங்க, அந்த விலை சார்ந்து நீங்கள் உங்கள் எல்லா முடிவுகளையும் அப்புறம் எடுக்கிறீங்க. இதனால் என்ன நடக்கும்னாக்கா, நீங்கள் அந்த விலையை சுற்றி நடந்த நிகழ்வுகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்துட மாட்டீங்க. அந்த விலையே எதுக்குனாக்கா கம்பெனி பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு தான். அந்த பணத்தை ரைஸ் பண்ண பிறகு கம்பெனிக்கு புதுசாக ஒன்றும் வேலை கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, அவங்க கெப்பாசிட்டி போடுவாங்க, எக்ஸ்பேன்ஷன் போவாங்க, புது பிஸ்னஸில் என்டர் பண்ணுவாங்க, அவங்க டைம் எடுத்துக்குவாங்க. இனிமேல் அவங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் அவசரப்படும் போது, கம்பெனி அவசரப்படாத போது, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு முரண்பாடு பயங்கரமாக உருவாகுது, கேப் பயங்கரமாக ஃபார்ம் ஆகிடுது. கம்பெனி இந்த வேகத்தில் தான் போகிறாங்க, நீங்கள் படுவேகமாக போகிறீங்க வாங்கிறதுக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் ஒரு பொசிஷனை தப்பாக பில்ட் பண்ணிடுறீங்க. உங்களோட கம்பெனி யார் கொடுக்குறான்னா பிளேஸ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கொடுக்குறான். சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கூட வேறு ஏதாவது கையூட்டிகள் கொடுத்தப்பட்டு இருக்கலாம், தெரியாது நமக்கு. அல்லது அவங்க வாங்கிட்டு உடனே வித்துட்டு கூட போயிருக்கலாம், அதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் நடக்குது, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் கவனிக்காமல் வெறும் அந்த ப்ரைஸோட ஆங்கர் பண்ணி 52 வீக் ஹை இவ்வளோ, பிளேஸ்மெண்ட் ப்ரைஸ் இவ்வளோ, அது கீழே வந்தால் சீப் அப்படின்ற ஒரு முடிவோடு ப்ரீ டிட்டர்மைண்டாக முதலீடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல தவறுகள் நடக்கும். அடுத்தது, நிறைய அன்ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணாக்கா நிச்சயமாக நீங்கள் தோற்று போயிடுவீங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ராஃபிட்டே இல்லை, எட்டெக்கில் ப்ராஃபிட் இல்லை, நிறைய செக்டர்ஸில் ப்ராஃபிட் இல்லை. அந்த அன்ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸில் ஒரு கதை இருக்குது, பயங்கரமான ஸ்டோரி டெல்லிங் நடக்கும். இதோ ப்ராஃபிட் வந்துடும், இதோ ப்ராஃபிட் வந்துடும்னு புலி வருது மாதிரி நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
பட் திடீர்னு ஒரு அமேசான் உள்ள வந்து அந்த பிஸ்னஸில் வரும் ப்ராஃபிட்டில் இன்னும் குறைக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வேற ஒருத்தர் வந்து அந்த பிஸ்னஸை இன்னும் காம்படிட்டிவாக ஆக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஏவியேஷன் மாதிரி பிஸ்னஸஸ் நல்ல உதாரணம். லாஸ் பண்ணுற கம்பெனி தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் நினைப்பீங்க அடுத்த குவார்ட்டர்னு. பேசிக்காக லேக் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு அவ்வளோ எளிதான சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணல, ஆர் அதை நீங்கள் உள்வாங்கிக்கல. இன்னைக்கு நிறைய அன்ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் பணம் ரைஸ் பண்ண முடியுது. இன்னைய சந்தை சூழல் அதை அலோவ் பண்ணுது. பட் தட் டசன்ட் மீன் தட் ப்ராஃபிட் இஸ் ஈஸி டு கிரியேட். அண்ட் அன்ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க்கை வந்து பல மடங்கு அதிகரிச்சிடும். ஜஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் growth ஆஃப் ரிஸ்க் அதில் நடக்கும். ஸோ கம்பெனியும் மறுபடியும் வந்து டைல்யூட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கம்பெனியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து எஸ்எம்இலேருந்து மிட் கேப் வரைக்கும் கிட்டத்தட்ட போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 5 பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பப்ளிக் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமும் மறுபடியும் போய் ஷேரை வாங்குறாங்க. கேட்டால் அந்த பிளேஸ்மெண்ட் ப்ரைஸோட இது சீப்பு. அந்த கம்பெனி பெரிய பணம்லாம் சம்பாதிக்கல, பெரிய க்ரோத் எல்லாம் பண்ணல. அந்த வாங்கின பணத்துக்கு அவங்க எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ணலை. பட் அந்த மாதிரி கம்பெனிஸில் போய் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லாது. ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த கம்பெனியால் பணம் ரைஸ் பண்ண முடியாமல் கூட போகலாம். அந்த பாயிண்டில் இந்த கம்பெனிக்கு இயக்கம் என்பதே ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அடுத்தது நிறைய கம்பெனிக்கு அப்சலசன்ஸ் ரிஸ்க் இருக்குது. இப்போ இன்னைக்கு நிறைய இந்த செமிகண்டக்டர், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், மெயினாக எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர், இதிலெல்லாம் வந்து ஒரு கம்பெனி என்டர் பண்ணாலே நம்ம வந்து பயங்கரமாக குதிக்கிறோம். அதில் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணிக்கிட்டே போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டருங்கிறது எல்லாரும் ஜெயிக்க போகிற ஒரு செக்டர் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகணும், ஃபாரெக்ஸ் போகக்கூடாது, அவ்வளோதான். கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனியெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக நடக்கணும்னு எதுவும் செய்ய முடியாது. அந்த கம்பெனி தான் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த அனுபவமே இல்லாதவன் மோட்டர் பண்ணி இருந்தவன் செமிகண்டக்டர் போகிறான். ரெண்டும் ஒன்றா? சத்தியமாக கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிஸ்னஸே பண்ணாதவங்க 3000-4000 கோடிக்கு போய் என்டர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சக்சீட் ஆகிடும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் ஆப்சலசன்ஸ் ரிஸ்க் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அந்த ஆண்டர்பிரனருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போகிறோன்னா அந்த இடத்துல நமக்கு அடி பலமாக விடும். ஓகே, இன்னைக்கு இட் மே பி ஏர்லி ஸ்டேஜ். பட் நான் சொல்கிற விஷயம் காலப்போக்கில் யூ வில் ஆல்சோ சி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதை முன்னாடியே ஃப்ளாக் பண்ணி வைக்கிறேன். பேட்டர்ன் வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் அந்த பேட்டர்னை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஹைலி லெவர்டு கம்பெனிஸில் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. நிறைய கம்பெனிக்கு பயங்கர கடன் இருக்கும், ஷேர் ப்ரைஸே ஏற்றிருப்பாங்க, ஏற்றிட்டு கொஞ்சம் பணம் ரைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அப்பவும் கடனை குறைக்க மாட்டாங்க, மேலும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போடுவாங்க. இந்த மாதிரி கம்பெனியில் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணும்போது அந்த டெட்டை என்னைக்கு சர்வீஸ் பண்ண முடியலையோ, என்னைக்கு அவங்களால வட்டியை ஒழுங்காக கட்ட முடியலையோ, பிஸ்னஸ் வந்து போதுமான வளர்ச்சியை கொடுக்கலையோ, அன்னைக்கு அந்த கம்பெனி வந்து ஈக்விட்டி வேல்யூவேஷனை காலி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணுறதுங்கிறது பெரிய ரிஸ்க். ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணி வீணாக போயிட்டாங்க நிறைய பேர். கம்பெனி பேர் வோடாஃபோன் ஐடியா. நானே 120 பார்த்தேன். 120 அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஆனால் 70 பார்க்கும்போது தள்ள கை வைக்கிற லெவலுக்கு ஃபண்டமெண்டல் மாறிடுச்சு. அங்கேருந்து 40க்கு வருது, 2 கையும் தலையில் கை வைக்கிற அளவுக்கு ஃபண்டமெண்டல் கீழே போயிடுச்சு. 20க்கு வரும்போது மொத்தமாக ஃபண்டமெண்டலே இல்லாத ஒரு சிச்சுவேஷன். வெறும் கடன் பயங்கரமாக இருக்குது, இன்கமே இல்லை. அங்கேருந்து 3 ரூபாய்க்கு வந்தது வோடாஃபோன் ஐடியா. ஸோ கிட்டத்தட்ட அந்த கடனை வந்து அவங்க அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது வேல்யூ கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய்டாக அதில் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணி எல்லாம் வீணாக போயிடுவாங்க. இது ப்ரீவியஸ் சைக்கிளில் சுஸ்லாவில் நடந்தது, சிஜி பவரில் நடந்தது, எத்தனையோ கம்பெனியில் நடந்தது, எண்ணற்ற கம்பெனிஸில். இப்போ மறுபடியும் நடக்க தான் போகுது. ஏன்னா ஈக்விட்டி ரைஸ் பண்ண முடியலன்னா அவன் டெட்டுக்கு போயிடுவான். ஏன்னா நீ பணம் கிடைக்குது இல்லை, ப்ராஜெக்டை போடுவோம் அப்படின்ற ஒரு மூடில் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராஜெக்ட் போடுவோம், ஏதோ ஒரு டைமில் ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் திருப்பி நம்ம ரைஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட 2008 நடந்த விஷயம் மறுபடியும் இப்போ நடந்து அரங்கேற போகிறது. அதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. ஸோ ஹைலி லெவர்டு கம்பெனிஸில் நிச்சயமாக நீங்கள் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ.
இந்த மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணலனாலே நிச்சயமாக நீங்கள் உங்களை ஓரளவுக்கு பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த பேட்டர்னை எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் சுதாரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா டவுன்வர்ட் ஆவரேஜிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. சில இடங்களில் ரொம்பவே பாதிப்பை உருவாக்கும், சில இடங்களில் நம்மளை போட்டு பார்த்துரும், சில இடத்துல நம்மளை ஒரே அடியில் கீழே தள்ளிடும், சமட்டி அடியாக அது இருக்கும். நீங்கள் எப்போ போய் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த விலை இருந்தது இவ்வளோ இறங்கிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் லெவர்டு கம்பெனிஸ்லையோ அல்லது பிளேஸ்மெண்ட் பண்ணி பணம் ரைஸ் பண்ண கம்பெனிஸ்லையோ அல்லது நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸ்லையோ நீங்கள் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணிங்கனாக்கா உறுதியாக அது ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லாது. அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணலாமான்னு யோசிக்கிற டைமில் இதெல்லாம் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாமா கூடாதான்னு முடிவு எடுப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு யோசிப்பீங்க. எப்படி பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுவீங்க. அதன்படி நீங்கள் இயங்குவீர்கள். அந்த ஃபார்முலாவையும் வரக்கூடிய நியூஸ் ஃப்ளோஸ், வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அதோட அலைன் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு கரெக்ட் ஆவரேஜ் ப்ரைஸை உங்களால் உங்களுடைய பொசிஷனுக்கு உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கினால் நிச்சயமாக ஆவரேஜிங் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டூலாக இருக்கும். அப்படி பண்ண தவறினால் ஆவரேஜிங் என்பது கத்தி முனை, என்னைக்கு உங்கள் கையை விட்டுறது தெரியாது, உங்களை ஒரு மோசமான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரத்தம் வரும். யூ வில் பி ப்ளீடிங் ஹெவிலி ப்ரொஃப்யூஸ்லி. அதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அந்த பொறுப்பை உணர்ந்து நடப்பீர்கள் என்று நம்புகிறேன். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.